பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனா பாக்கியத்துக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. மயிலு ஒரு பக்கம், அம்மா நீ சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேன், இதனால என் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது மயிலு, நீ இதை நினைச்செல்லாம் கவலைப்படாமல் இருன்னு சொல்லி பேசிட்டு இப்போ பாக்கியம் பார்த்தீங்கன்னா தனியாக ஃபோன் எடுத்துகிட்டு இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கேன்றாங்க. மயிலக்கா எங்க, அவங்க கிட்ட தான் நான் பேசணும், மயிலெல்லாம் இப்போ பேசுகிற நிலைமையில இல்லை, எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு இப்போ பாக்கியம் சொல்கிறாங்க. மயிலக்காவோட வாழ்க்கையை சரி பண்ணணுன்றதுக்காக கொஞ்ச நாள் போருங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு தானே நான் சொன்னேன். நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி கொஞ்ச நாள்லாம் என்னுடைய பொண்ணை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்களே அந்த மாதிரியான்றாங்க. எந்த தப்பும் பண்ணாத அவங்கள எதுக்காக நீங்கள் உள்ளையெல்லாம் வச்சுருக்கீங்க, இது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டாலும் அது எதுக்குமே இங்கே பார், உன்னுடைய சரவணன் மாமா கிட்ட போயிட்டு சொல்லு, என் பொண்ணுக்கு விவாகரத்து கொடுத்துருக்கானே அதை கேன்சல் பண்ண சொல்லு, நாங்களும் கேஸை வாபஸ் வாங்குறோம். அப்படி இல்லையா எங்களால் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, ஏதோ என் பொண்ணுக்கிட்ட 4 வாரத்தை ஆறுதலாக பேசினன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன் பேரில் கேஸ் கொடுக்காம விட்டுருக்கோம், அப்புறம் அதையும் கொடுக்க வச்சிடாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிடுறாங்க. மீனா எவ்வளோ பேசினாலும் அது வேலைக்காகிற மாதிரி தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மீனா கோமதிக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே கான்ஸ்டபிள் என்னம்மா இது போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை வீடு நினச்சிட்டு இருக்கீங்களா, உங்கள் இஷ்டத்துக்கு வரீங்க போகிறீங்க, கட்டுப்பிடிச்சு அலறீங்க, தண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் மேடம் அவளுக்கு உடம்பு முடியாதவ, தண்ணி கூட கொடுக்க கூடாதா, ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது விசாரிக்கணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம பாண்டியன் போகிறாங்க. பாண்டியன் போனதோ சொல்லுங்க, எதுக்காக அந்த பொண்ணை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேடம் நான் வரதட்சணை கேட்டு ஒரு நாள் யாரையும் கொடுமைப்படுத்தினது கிடையாது, அவ தான் அவ்வளோ பொய் சொல்லி வச்சிருக்கா, வயசு மறைச்சாங்க, படித்த விஷயத்த மறைச்சாங்க, இது மறைச்சத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்ககிட்ட சொல்லனாலும் பரவாயில்ல, கட்டண புருஷன்கிட்ட மட்டுமாவது சொல்லியிருக்கலாம், இல்லை படித்து முடிச்சுட்டு ஏமா வீட்டில் இருக்க, உனக்கு வேலைக்கு போகணும்னு என்ன இருந்தால் நீ வேலைக்கு போ சொன்ன நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கோமதியை விசாரிக்கிறாங்க. எல்லா உலகத்துலேயுமே மாமியார் இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பேன், அவங்க வேணும்னா கூட ஒரு வார்த்தை 4 வார்த்தை என்ன பேசுவாங்க, நான் ஒருத்தரையும் அப்படி பேசினது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கள தான் நீங்கள் குழந்தை அபாஷன் ஆகிற அளவுக்கு நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்களா, இல்லாத குழந்தை எப்படி மேடம் அபாஷன் ஆகுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் பாக்கியம் வராங்க. பாக்கியம் எங்க நீங்கள் போய் சொன்னீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அது அவசரத்துக்கு ஏதோ ஒரு போய் 2 போய் சொல்கிறது தான், அதுக்காக வீட்டை விட்டு அவங்க துரத்திடுவாங்களான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு பயங்கரமா ட்ராமெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இன்ஸ்பெக்டர். இப்போ இன்ஸ்பெக்டர் பாக்கியத்துக்கு ஆப்போசிட்டா பதில் சொல்லுவாங்களா, இல்லை நம்ம பாக்கியம் சொல்றது எல்லாமே பொய்ங்கிறத நிரூபிப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.